வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனா துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலா ரூமில் உட்காந்து லேப்டாப்பில் வேலை பார்த்துட்ருக்க அவங்க அம்மாவும் அப்பாவும் உள்ளர வர்றாங்க. நிலா அவங்க வேலையில் மூழ்கி இருக்க பார்த்தீங்களா, நாம் உள்ளர வந்தது கூட தெரியாமல் இவ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறா. நாம் மட்டும் சாவி எடுத்துகிட்டு போகலன்னு வைங்க, ரோட்டில் தான் நின்று இருக்கணும் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க அம்மா பூஜை கூடையோட நிலான்னு கூப்பிட்டுக்கிட்டே டைனிங் டேபிளுக்கு வர்றாங்க. அவங்க அப்பா அப்படியே சோஃபாவில் உட்காந்துடுறாரு. இவங்க நிலான்னு கூப்பிட நிலா பயங்கர அதிர்ச்சியோட பதறி போய் எழுந்து நிற்கிறாங்க. அப்படியே அவங்க நெஞ்சில் கையை வச்சுக்க, என்னடி அம்மாவை பார்த்து இப்படி பயப்படுறேன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆமா, நீ பாட்டுக்கு திடீர்னு வந்து நின்னா பயம் வராதான்னு கேட்குறாங்க நிலா. நாங்கள் கதவை திறந்த சத்தம், உள்ளர வந்த சத்தம் எதுவுமே கேட்கலையா உனக்கு அப்படின்னு வடிவு கேட்குறாங்க. அது மட்டுமா, நீங்கள் பேசுனதையும் கேட்டுக்கங்க சேர்த்து வடிவு, கேட்கலமான்றாங்க நிலா. அது சரி அப்படின்னு நெத்தியில விபூதியை வச்சு விட்டுட்டு அவங்க உள்ளர போக நிலா உட்காந்து மறுபடியும் வேலை பார்க்குறாங்க. அவங்க அம்மா சாப்பிட்றதுக்கு எடுத்து வைக்க அவங்க அப்பா வந்து உட்கார்றாரு. நிலா வரலையான்னு கேட்க, வரேன்னு தான் சொன்னா, கை கழுவிட்டு வந்துருவான்றாங்க அவங்க அம்மா. ஏங்க, அவ வந்த உடனேயே ஏன் டிவோர்ஸ் ஆச்சுன்ற விஷயத்த கேளுங்க, அவ சொல்ற எதுவுமே எனக்கு சரியா படல அப்படின்னு வடிவு சொல்ல, கேட்குறேன்றாரு அவரு. நிலாவும் வந்து சாப்பிட உட்காரு. இந்தாம்மா நிலா, இட்லி எடுத்துக்கோ, வர்றேன் அப்படின்னு அவங்க அம்மா எப்படியாவது அவர் இன்னைக்கு கேட்டுட்டோம், விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்ற முடிவோட அங்கேருந்து விலகி போறாங்க. நிலா வாட்டர் ஜக்ல இருந்து டம்ளர்ல தண்ணியை ஊத்திட்டு இருக்க, அண்ணி அப்படின்னு பல்லவன் கதவை தட்டிட்டு நிக்கிறாரு. நிலா தண்ணி ஊத்துறதை நிறுத்திட்டு திரும்பி பார்க்க, ஏய் பல்லவான்றாங்க, உள்ளர வரலாமான்றாரு அவரு. அவங்க அப்பா முகம் அப்படியே இருண்டு போயிருது. நிலா பளிச்சுன்னு சிரிச்சுக்கிட்டு, என்னடா கேள்வி இது, வாடா அப்படின்னு எழுந்து ஓட அவங்க அப்பா என்ன செய்யறதுன்னு தெரியாம பார்த்துட்டு இருக்காரு. வா உள்ளன்னு பல்லவனோட கையை பிடிச்சி நிலா உள்ளர கூட்டிட்டு வர்றாங்க. எப்படி இருக்கீங்கன்னு பல்லவன் கேட்க, நான் நல்லா இருக்கேன்டா, நீ உட்காருடா அப்படின்னு அவனை கூட்டிட்டு போய் சோஃபால உட்கார வைக்கிறாங்க நிலா. உடனே அவங்களும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நீ எப்படி இருக்கன்னு கேட்க, நான் நல்லா இருக்கேன் நீங்கிறாரு அவரு. அவங்க அப்பா தட்டில் வச்ச இட்லியில் கை கூட வைக்க முடியாமல் உட்காந்துருக்காரு. நிலா பல்லவனைய பார்த்துட்டு இருக்க, நீங்கள் எல்லாமே கஷ்டமாக இருக்கு, அப்படியே மேனேஜ் பண்ணிக்குவோன்றாரு அவரு பேச ஆரம்பிச்சிருப்பாரு. நாமளும் வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு ஒரு ஹாட் பாக்ஸோட நிலாவோட அம்மா அங்கே வர நிலாவை காணோன்னு திடுக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அவங்க சோஃபாவில் உட்காந்து பல்லவன் கூட பேசிட்டு இருக்காங்க. இவங்க திரும்பி பார்த்ததும் பல்லவன் ஹாய் அப்படிங்கிறாரு. இவங்களும் ஒப்புக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சு வைக்கிறாங்க. அப்படியே பல்லவன் அவங்க அப்பாவுக்கு ஒரு ஹாய் சொல்ல அவரும் ஹாய்ங்கிறாரு. ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் எப்படி நீ போகுதுன்னு கேட்க, பண்ணிட்டு இருக்கேன்டான்றாங்க நிலா. டிசைன்ல என்னெல்லாம் ஆட் பண்ண போறேன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல வந்து அவங்க அம்மா பிரேக் போட்ட மாதிரி அப்படியே நின்று பார்க்குறாங்க. அவங்க மெதுவா திரும்பி ஹஸ்பண்டை பார்க்க அவரு கோவமும் சங்கடமா வேற பக்கம் திரும்பிக்கிறாரு. நிலா பேக்கை பார்த்துட்டு இது என்ன பேக்ல என்ன கேட்க பல்லவன் ஓபன் பண்ணி பார்க்குறாரு. ஐயோ, இதை மறந்துட்டேன் பாருங்க, அண்ணன் காலையில் சிக்கன் குழம்பு செஞ்சது உங்களுக்கு தான் பிடிக்கும்ல, அதான் கொண்டு வந்தேன், இந்தாங்க அண்ணன். பல்லவன் டப்பி எடுத்து கொடுக்க தேனுக்கு தூக்கி வாரி போடுது. நம்ம ஒருத்தி இங்கே லூஸ் ஆட்டம் வேலை வெட்டி இல்லாமல் சமைச்சிட்டு உட்காந்துருக்கோம், இவளுக்கு என்னவோ நேரத்துக்கு அங்கேருந்து பார்சல் வந்துட்டு இருக்குது அப்படின்னு அவங்க கடுப்போட ஹஸ்பண்டை பார்க்க அவர் அதை விட கடுப்போட பார்க்குறாரு. சம்பளத்தை திறந்து வாசம் பிடிக்கிற நிலா, எப்பா சூப்பர் வாசனடா அப்படின்றவங்க திரும்ப மூடி வச்சுட்டு நீ சாப்பிட்டியா பல்லவான்னு கேட்குறாங்க. இல்லை நீ, உங்களை பார்க்கணும் போல இருந்ததா, காலையிலேயே உங்களை பார்த்துட்டு வந்துடுறேன்னு ராத்திரியே அண்ணன்கிட்ட சொல்லியிருந்தேன். அண்ணன் காலையில் சிக்கன் குழம்பும் எறா தொக்கும் செஞ்சுது, நான் இனிமே தான் போய் சாப்பிடணும்னு பல்லவன் சொல்கிறாரு. வந்து ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ள அண்ணனோட சிக்கன் குழம்ப நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்றாங்க நிலா. நம்ம கேட்டதை பல்லவனை கேட்டுச்சாட்டுருக்கு. என்ன நீ பல வருஷம் ஆன மாதிரி பேசுறீங்க, 2 நாள் தானே ஆச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. எனக்கு அப்படி தாண்டா இருக்கு அப்படிங்கிற நிலா மறுபடியும் வாசனை பிடிச்சிட்டு, பாரு வாசனை எப்படி இருக்கு, டேய் வீட்லேயும் இட்லி தான், இட்லி ப்ளஸ் சிக்கன் குழம்பு எவ்வளவு செம்ம காம்பினேஷன் இல்லை அப்படின்னு நிலா கேட்க, அடி பொலிதான் நீங்கிறாரு அவரு. 2 பேரும் பல்ல கடிச்சிட்டு நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. நிலாவோட அப்பாவுக்கு இருக்க டென்ஷனில் அவர் சட்னி சாம்பாரில் கூட தொடாம அப்படியே எடுத்து சாப்பிட்றாரு வெறும் இட்லிய. சரி வா சேர்ந்து சாப்பிட்லான்னு நிலா பல்லவனை கூப்பிடுறாங்க. இல்லை அண்ணி, நீங்கள் சாப்பிடுங்கன்னு பல்லவன் சொல்ல, ஏன் கூட சாப்பிட மாட்டியா அப்படின்னு நிலா கேட்க, என்ன நீ, உங்களுக்கு கொடுக்கணும்னு சாப்பிடாம ஓடி வந்திருக்கேன், உங்க கூட சாப்பிட மாட்டேனா அப்படின்னு பல்லவன் கேட்க, அப்பா வா அப்படின்னு நிலா பல்லவனோட கையை பிடிச்சி எழுப்புறாங்க. இங்கே அவர் தட்டில் வெறும் இட்லி இருக்க அவங்க அம்மா
சைட் டிஷ் போட்டுட்டு இருக்காங்க. வாடா அப்படின்னு நிலா அவங்க உட்கார்ந்த இடத்துல பல்லவனை உட்கார வச்சுட்டு அவனுக்கு ஒரு தட்டு வச்சு இட்லி எடுத்து வைக்க 2 பேரும் வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. டேய் சாப்பிட்றா அப்படிங்கிற நிலா மறுபடியும் அந்த சம்பளத்தை திறந்து ஆ அப்படின்னு அடிவயிறு வரலும் வாசனை பிடிக்கிறாங்க. என்ன வாசம் இல்லை அப்படின்னு கேட்க அவங்க அம்மா முகத்தை சுருக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆமான்னு பல்லவனும் சிரிக்கிறாரு. பல்லவனுக்கு இட்லி வச்ச நிலா குழம்பு எடுத்து ஊத்த நீங்களும் சாப்பிடுங்கன்னுங்கிறாரு அவரு. ஆமாண்டா உனக்கு வைக்கும் போதே எனக்கும் டெம்ட் ஆகுது அப்படிங்கிற நிலா இட்லியை கூட வைக்காம வேலையா குழம்பு எடுத்து ஊத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா பயங்கர அதிர்ச்சியாகி ஏன்னு கத்த திரும்பி பார்க்குறாங்க. நிலா ஏய் இன்னைக்கு கிருத்திகடி காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம நானும் அப்பாவும் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். கிருத்திகை என்ன நம்ம வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்றது பழக்கம் இல்லைன்றாங்க அவங்க அம்மா. மறந்துட்டியா நீன்னு கேட்க அம்மா அதெல்லாம் நாங்கள் பார்க்கறதே இல்லைம்மா. தினமும் கேலண்டரை பார்த்தா சாப்பிட முடியும். எங்கள் வீட்டில் அந்த கணக்கெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு நிலா சொல்ல அந்த எங்க வீடுன்னு சொன்ன வார்த்தையில் பயங்கரமாக அடிபட்டு அதிர்ச்சியாகி அவங்க அப்பா அப்படியே பார்க்க அதை விட அதிர்ச்சியோட பார்க்குறாங்க அவங்க அம்மா. அவங்க டப்பு டப்புன்னு 4 இட்லி எடுத்து வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் சாப்பிடுவோம். ஏண்டா பல்லவா அப்படின்னு கேட்க அவரு சரியான சிரிப்போட கரெக்டுங்கிறாரு. பல்லவன் சாப்பிட ஆரம்பிக்க இவங்களும் 2 வாயை போட்டு வாயில போட்டுட்டு சூப்பரா இருக்குன்றாங்க. அங்க 2 ஜீவராசிங்க இருக்கதையே கண்டுக்காம 2 பேரும் வளைச்சு பேசிக்கிட்டே சாப்பிடுறாங்க. அவங்க அம்மா பயங்கர அதிர்ச்சியோட அவங்க அப்பாவை பார்க்க அவரு மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம வாயில வச்சுக்கிட்டு அப்படியே பாக்குறாரு. பாவம். அண்ணின்னு கூப்பிட நிலா திரும்புறாங்க. சொல்ல மறந்துட்டேன், ஒரு செம்ம காமெடி. எப்பவும் வீட்டுக்குள்ள வரும்போது அண்ணின்னு தானே கூப்பிட்டுட்டு வருவேன். நேத்தும் அதே ஞாபகத்துல அண்ணின்னு கூப்பிட்டுக்கிட்டே வந்தேன். அப்பா உள்ளர இருந்துகிட்டு சொல்லுடா பல்லவா அப்படிங்கிறாரு அப்படின்னு பல்லவன் சொல்ல நிலா சிரிச்சிருன்னு சிரிச்சிட்டு என்ன மாதிரியாங்கிறாங்க. ஆமா அப்படின்னு பல்லவன் சொல்ல அப்படியா சொன்னார் அவருங்கிறாங்க நிலா. ஆமா நீ 2 நாளா நீங்க இல்லாம என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு பல்லவன் கதையா சொல்ல நிலா அதை கேட்டுக்கிட்டு இட்லியா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்துல வேற யாருமே இல்லைன்ற மாதிரி 2 பேரும் சிரின்னு சிரிச்சிட்டு பேசி சாப்பிட்டுட்டு இருக்க இவங்க 2 பேர் முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிச்சிட்டு இருக்குது. பார்வையில ஆசிட் அப்படியே தெரிச்சிட்டு இருக்குது. அவங்க அப்பா வாயில வச்சிருக்கதை இன்னமும் இல்லாம அப்படியே வச்சிட்டு இருக்க நிலா எதேச்சியா திரும்புறவங்க அப்பா நீங்க கொஞ்சம் சாப்பிட்றீங்களான்னு சிக்கன் குழம்பு எடுக்கிறாங்க. ஆஹா இல்லம்மா அம்மா சொன்னார்ல கிருத்திகன்னு நீ சாப்பிடுமா அப்படின்னு சாப்பிடாம கூட அவர் எழுந்திரிச்சிடுறாரு. அவங்க அம்மா அப்படியே அங்கே சில மாதிரி நின்றுட்டு இருக்க அம்மா நீ சாப்பிடலையான்னு கேட்குறாங்க நிலா. நான் இன்னைக்கு விரதம் அப்படின்னு வெடுக்குன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. பார்த்துட்டே இருக்க பல்லவன் எப்படிதான் சாப்பிடாம விரதம்லாம் இருக்காங்களோ அப்படின்னு சொல்ல அதெல்லாம் அடிக்கடி எங்க அம்மா விரதம் இருப்பாங்க, நீ சாப்பிடுங்கிறாங்க நிலா. பல்லவா சட்னி வச்சுக்கிறியான்னு கேட்க நோ 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 சிக்கன் குழம்பு இருக்கும்போது சட்னியா நெவர், நீங்க அன்னை வச்ச குழம்பையே வைங்களேன் அப்படின்னு சொல்ல அவங்க அந்த சம்பளத்துல இருந்து மொண்டுட்டு இருக்காங்க. இட்லிக்கு குழம்ப தொட்டுக்கிறோமா இல்ல குழம்புக்கு இட்லியை தொட்டுக்கிறோமானே தெரியல அப்படின்னு பல்லவன் சொல்ல ஆமால அப்படின்னு நிலா இன்னும் 2 இட்லி எடுத்து வச்சுக்கிறாங்க. 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க கையை கழுவிட்டு வர்ற அவங்க அப்பா அங்கேயே நின்று வெறிச்சு பார்க்க அவங்க அம்மாவும் போய் பக்கத்துல நின்று பார்த்துட்டே இருக்காங்க. கையை கழுவிட்டு கையை துடைக்கிறவரு டவலை இருக்க கோவத்தெல்லாம் சேர்த்து தூக்கி விசிறாரு. அதான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல அப்புறம் என்ன அண்ணி நொன்னிட்டு பைய தூக்கிட்டு வந்து நிக்கிறான். இவங்களுக்கெல்லாம் வெக்கம் மானமே இருக்காதா? ஒவ்வொரு வேலைக்கும் எதையாவது தூக்கிட்டு வந்துடுறானுங்க. கிருத்திகை அதுவுமா வீட்டுல கவிச்சி வாசம் சி அப்படின்னு அவங்க அம்மா பொறுமிட்டு இருக்க அதை பற்றியெல்லாம் துளி கூட கண்டுக்காம காதில் வாங்கிக்காம 2 பேரும் சிக்கன் குழம்ப மூத்தி மொழிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. ஆனால் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது, இப்போ பதர்னா செதறி போயிடுமேன்னு நிற்கிறாரு. பாண்டி வானதி சொன்ன ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்காரு. அங்க ஆல்ரெடி பசங்க பிள்ளைங்கன்னு எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. செல்ஃபியா எடுத்துட்டு இருக்காங்க. எடுக்கிற செல்ஃபியா அப்பவே செக் பண்ணி எப்படி இருக்குன்னு ரசிச்சிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல வானதியும் இருக்காங்க. உள்ளர வர்ற பாண்டி தவிப்பா அப்படியே பாக்குறாரு. கஷ்டப்பட்டு தொண்டையை ஈரம் பண்ணிக்கிட்டு நாக்க அசைச்சு வானதின்னு கூப்பிடுறாரு. உடனே வானதியை வேகமா எழுந்து போய் பாண்டி வா பாண்டி அப்படின்னு வந்து கைய பிடிக்கிறாங்க. லேட்டா வந்துட்டேன் நான் அவர் கேட்க ஆமா கொஞ்சம் லேட்டு தான் பரவாயில்ல ஓகே வா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு கூட்டிட்டு போறாங்க வானதி. ஒரு டேபிள்ல இந்த பக்கம் 3 பேர் உட்கார்ந்துருக்க, அந்த பக்கம் 2 பேர் உட்கார்ந்துருக்க. வானதி பாண்டிய கூட்டிட்டு வர்றாங்க. கைஸ் இவர் பாண்டி என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்ல எல்லாரும் ஹாய் ஹாய் சொல்றாங்க. ஹாய் சொல்லு பாண்டி அப்படின்னு வானதி சொல்ல அவரு டக்குன்னு படபடப்புல லைட்டா நெஞ்சில கைய வச்சு வணக்கம்ன்றாரு. வானதியோட முகம் ஒரு மாதிரி மாறிடுது. வணக்கமா ஹாய் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு ஒரு பையன் கேட்க
அதெல்லாம் சொல்லுவோம் ப்ரோ அப்படின்னு சிரிக்கிற பாண்டி ஹாய்ங்கிறாரு. வானதி முகம் சுருங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஹைஃபை ப்ரோ அப்படின்னு ஒரு பையன் கையை தூக்க என்ன அப்படிங்கிறாரு பாண்டி. ஹைஃபை போட தெரியாதா அப்படின்னு அந்த பையன் கேட்க இல்ல அதெல்லாம் பழக்கம் இல்லைங்கிறாரு பாண்டி. உடனே அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட திரும்பி இவன் என்ன ஏலியனா ஹைஃபை போட தெரியாதுன்ற மாதிரி கிண்டலா பார்க்க எதிர் சீட்ல இருக்குதுங்க சிரிக்குதுங்க. வானதியோட முகம் சுருங்கி போயிடுது. இட்ஸ் ஓகே ப்ரோ, நாங்களே எங்களை இன்ட்ரோ பண்ணிக்கிறோம். இவ பேரு கௌசல்யா, ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற பையன். இவ பேரு சுகன்யா, இவன் இவளோட பாய் ஃப்ரெண்ட் பீட்டர், ஹீ இஸ் அ ஃபுட்பால் பிளேயர். அண்ட் அவங்க மேகா அப்படின்னு சொல்ல எல்லாரும் அவங்கவுங்க டர்ன் வரப்ப ஹாய் சொல்றாங்க. பாண்டியும் அப்படின்னு லைட்டா தலையாட்டுறாரு. ப்ரோ வானதி சேட்டர் பாக்ஸ் நீங்க எப்படி ப்ரோன்னு கேட்குறாரு ஒரு பையன். புரியலன்றாரு பாண்டி. என்னடா இருந்தாலு அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க பார்த்துட்டு இருக்க. நான் அதிகமாக பேசுவேன் நீ எப்படின்னு கேட்குறாங்க இவங்கன்றாங்க வானதி. ஓ அப்படின்னு பாண்டி பார்க்க சாரை பார்த்தா தெரியலையா, ஹீஸ் அ சாஃப்ட் பாய் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லி சிரிக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. சாஃப்ட் பாயா அப்படின்னு பாண்டி பார்க்க என்ன ப்ரோ எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, பேசவே மாட்டீங்களான்னு இன்னொரு பையன் கேட்குறாரு. அப்படிலாம் இல்லைங்கன்றாரு பாண்டி. அப்ப பேசலாமே உங்க சவுண்டே கேட்கல அப்படின்னு ஒரு பையன் கேட்க வானதி சிரிச்சுட்டு அவன் பேசுவான் ஒரு நிமிஷம் அப்படிங்கிற வானதி பாண்டி வான்னு கூப்பிடுறாங்க. அவர் உட்கார்ந்துருக்க எழுந்து நிற்கிற வானதி வான்னு கூப்பிட இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் கூட்டிட்டு வந்து என்கிட்ட மட்டும் அப்படி கத்துன்னு கத்துற, இங்க பேசவே மாட்டேங்கிற, வா பாண்டி பேசலாம் அப்படின்றாங்க வானதி. இல்ல வானதி இப்பதானே முதல் முறையா எல்லாரையும் பாக்குறேன் அதனால அப்படிங்கிறாரு பாண்டி. வா வா பாண்டி பேசு பாண்டி அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. எனக்கு புது ஆளுங்க கிட்ட பேசுறதுக்கு கூச்சமா இருக்கு வானதிங்கிறாரு பாண்டி. அந்த மேகாவோ நேகாவோ அந்த உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான் போல இருக்கு. ஏய் அங்க பாரு உன்னோட ஆள் வந்துட்டான் அப்படின்னு ஒருத்தி சொல்ல எல்லாரும் அங்க பாக்குறாங்க. ஹாய் மேகா அப்படின்னு அவன் சொல்ல இவங்களும் ஹாய்னு லைட்டா ஒரு சின்ன ஹக் கொடுத்துக்கிறாங்க. சாரி கைஸ் வர்ற வழியில கொஞ்சம் டிராபிக் அதனால லேட் ஆயிடுச்சு, உங்க பேர்லாம் எனக்கு தெரியாது சொன்னீங்கன்னா வசதியா இருக்குன்றாரு அவரு. ஒரு பொண்ணு சுகன்யான்னு சொல்ல பக்கத்துல உட்கார்ந்துருக்க பையன் பீட்டர் ப்ரோ அப்படின்னு ஹைஃபைக்கு தூக்க இவர் ஹைஃபை அடிச்சுக்கிறாரு. ஹாய் ப்ரோன்னு அடுத்தவங்க இன்ட்ரடியூஸ் ஆக வானதி இதெல்லாம் பார்த்துட்டு பாத்தியா அந்த ராகுல் எப்படி பேசுறான்னு பாத்தியா, வந்த உடனே அவன் பக்கம் எல்லாரையும் திருப்பிட்டான், நீ ஏன் பாண்டி பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு வானதி கேட்க அவருக்கு பேச வருது பேசுறாரு. எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுன்றாரு பாண்டி. ஏன் டைம் ஆகும் உனக்கு, இவங்க என்ன 40 வயசு ஆளுங்களா, உன் வயசு பசங்க தானே, ஜாலியா பேச வேண்டியது தானே பாண்டி, வா அப்படின்னு பாண்டி இழுத்துட்டு வர எல்லாரும் இங்க கலகலப்பா பேசிட்டு இருக்காங்க. பாண்டியும் வானதியும் வந்து உட்கார வந்த ராகுல் ஹாய் இவர் யாருன்னு கேக்குறாரு. இவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட் பாண்டிங்கிறாங்க வானதி. ஹாய் ப்ரோ ஐ எம் ராகுல் அப்படின்னு அந்த பையன் கை கொடுக்க பாண்டியன் கையை கொடுத்துட்டு ஹாய் ப்ரோ பாண்டிங்கிறாரு அவரு. நைஸ் நேம் ப்ரோ அப்படின்னு ராகுல் சொல்லிட்டு இருக்க. பேரு சுமாரா இருக்குன்னு உன் பாய் ஃப்ரெண்ட் சர்காஸ்டிக் பண்ணிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லு. அங்க இருக்கவங்க சிரிக்க வானதிக்கு ரொம்ப சங்கடமாகுது. ஹலோ சார் யுவர் ஆர்டர் ப்ளீஸ் அப்படின்னு ஒரு வெயிட்டர் வந்து நிற்கிறாரு. யா ஷியோர் அப்படின்னு ராகுல் கையை நீட்ட பாண்டி அவர்கிட்ட இருந்த மெனு கார்டு எடுத்து கொடுக்குறாரு. அவர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட என்ன ஆர்டர் பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க ஆப்போசிட்ல இருக்கவங்களும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிக்கன் பர்கர்னு ஒருத்தர் சொல்ல, 1 வெஜ் ஃப்ரைட் ரைஸ் 1 சீசி பன்னீர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்க, இன்னொரு கேர்ள் எனக்கு ஒரு பீஸாங்கிறாங்க, எனக்கு பெனி பாஸ்தா அது ஸ்வீட்டா இருக்காது இல்லைங்கிறாங்க வானதி. இல்ல நல்ல ஸ்பைசியா தான் இருக்கும்னு ஒரு பையன் சொல்றாரு, இருந்தாலும் ஒரு வாட்டி கேட்டு சொல்லிடுன்னு அவர் சொல்ல, பாஸ்தா கொஞ்சம் ஸ்பைசியாங்கிறாங்க வானதி. கொஞ்சம் ஸ்பைசியாவா, ஓகேங்க மேடம், ஓகே அப்படின்ற வெயிட்டர் சார் யுவர் ஆர்டர் அப்படிங்கிறாரு பாண்டி கிட்ட. உடனே வானதி மெனு கார்டு தள்ளிவிட்டு இந்தா அப்படின்னு சொல்ல, எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே தான்றாரு அவரு, பார்த்து சொல்லு, ஏதாவது சொல்லு பாண்டி அப்படின்னு வானதி சொல்ல, எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே தான் நீயே சொல்லிடேங்கிறாரு பாண்டி. எல்லாரும் பாண்டியவே கவனிச்சிட்டு இருக்காங்க. என்ன வானதி உன் பாய் ஃப்ரெண்ட் இந்த ஹோட்டலுக்கே வந்ததே இல்லை போல, டிஷ் பேரை சொல்றதுக்கே இவ்வளோ யோசிக்கிறாரு அப்படின்னு ஒரு பையன் சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. வானதிக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, பாண்டிக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. வெயிட்டர் விடாம சார் யுவர் ஆர்டர் பிளீஸ்ங்கிறாரு. பாண்டியும் கொஞ்சம் தயங்கிட்டு இவங்க என்ன சொன்னாங்களோ அதுவே ஓகே தான்றாரு. பென்னி பாஸ்தா வாங்க சார் அப்படின்னு வெயிட்டர் கேட்க ஆமாங்கிறாரு பாண்டி. சார் யூ வாண்ட் லெஸ் ஸ்பைசி ஆர் ஸ்பைசி சார் அப்படின்னு வெயிட்டர் கேட்க பாண்டிக்கு கொஞ்சம் புரியல அப்படின்னு பாக்குறாரு. உடனே மிஸ்டர் ராகுல் ப்ரோ
அவங்க காரமா வேணுமான்னு கேக்குறாங்கன்னு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றாரு. ரொம்ப காரம் வேணாம் ப்ரோங்கிறாரு பாண்டி. லெஸ் ஸ்பைசி பாஸ்தா அப்படின்னு ராகுல் சொல்ல, ஓகேங்க சார்னு வெயிட்டர் கிளம்புறாரு. நீங்க மால்க்கு ஷாப்பிங்லாம் போவீங்களா ப்ரோ அப்படின்னு ஒரு பையன் பாண்டி கிட்ட கேட்க, இல்ல அதெல்லாம் போறது இல்லைங்கிறாரு அவரு. வீட்டு பக்கத்துல இருக்க கடையிலேயே வாங்கிடுவேன்றாரு பாண்டி. எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்ல, எல்லாரும் சிரிக்க வானதி ரொம்ப சங்கடமா பாக்குறாங்க. ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, பாண்டி என்ன சொல்லலான்னு யோசிக்கிறாரு. வானதி, நீங்க ஆட்டோமொபைல் என்ஜினியரிங்னு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, இல்ல நான் டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு பாண்டி பட்டுன்னு சொல்லிட வானதிக்கு ரொம்ப கேவலமா போயிடுது. எல்லாரும் அவரையே பார்த்துட்டு இருக்க, ஆனா அதை கம்ப்ளீட் பண்ணலன்றாரு. இப்ப ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, மற்றவங்க எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஓ, இந்த பங்க்சர்லாம் ஒட்டுவாங்களே ப்ரோ, அந்த கடையா அப்படின்னு ஒருத்தர் கேட்க, பாண்டியும் ஒளிவு மறைவு இல்லாம அந்த மாதிரி தாங்கிறாரு. ப்ரோ, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு. சில மெக்கானிக்லாம் அவங்களே ரோட்ல ஆணிய போட்டு டயரை பங்க்சர் ஆக்கிடுவாங்களாமே, அப்படி நீங்க பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு அந்த பையன் கேட்க, வானதி அழுகாத குறையா உட்கார்ந்துருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்க, எந்த மெக்கானிக்கும் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு பாண்டி சொல்ல, ஓ சரி ப்ரோ, நான் தான் தப்பா கேள்விப்பட்டேன் போல அப்படின்னு அந்த ஜென்சி சொல்ல, வானதி ரொம்ப சங்கடமா உட்கார்ந்துருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் அவங்கவுங்க ஆர்டர் பண்ண டிஷ் வர எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க பொண்ணுகிட்ட சிரிச்சுட்டு வானதி இந்த பக்கம் திரும்பி பாண்டிய பார்க்க, அவரும் வானதிய பார்க்க வானதிக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியா போயிடுது. அவரு கைய வைக்க போக, இந்த ஸ்பூனை வச்சு சாப்பிடு பாண்டி அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு ஸ்பூனை கொடுக்குறாங்க. அவரு ஸ்பூனை கையில வாங்கிட்டு பவுல கையில எடுத்து, இது எப்படி ஸ்பூனை வச்சு சாப்பிடுறதுன்றாரு. வானதி மெதுவா சுத்தி முத்தி பார்த்துட்டு, இதெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடுன்றாங்க, நல்ல டேஸ்டா இருக்குல்ல அப்படின்னு அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஒரு பொண்ணு, என்ன சாப்பிடாம இருக்கீங்கன்னு பாண்டியை பார்த்து கேக்குறாங்க. வானதி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பாண்டி பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு ஃபுட் இங்க அப்படின்னு சொல்ல, நல்லா இருக்குல்ல நீயும் சாப்பிடுன்றாங்க வானதி. இங்க ஸ்பூன்ல அவர் கொஞ்சம் எடுக்க இதுல நிறைய கீழேயே திரும்பி விழுந்துருது. ப்ரோ, உங்க ஐட்டம் வந்துருச்சா, ஷேர் பண்ணிக்கலாமான்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க, ஸ்பூன்ல எடுக்கிறாரு, வாய்க்கிட்ட கொண்டு போறதுக்குள்ள மொத்தமா எல்லாம் கீழேயே விழுந்துருது. அதை பார்க்குற வானதி லைட்டாக டென்ஷன் ஆகி, சாப்பிடு பாண்டின்றாங்க. சாப்பிட்றேன் அப்படின்றாரு அவரு. மற்றவங்க எல்லாம் ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க, இவர் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு ஒதுக்கி வச்சிடுறாரு. ஜூஸ் டம்ளர் எடுத்து கொஞ்சம் அவர் வேகமாக குடிக்க டக்குன்னு பொறையேறிடுது. அந்த பக்கம் திரும்பி பேசிட்டு இருந்த வானதி, அச்சோ பாண்டி அப்படின்னு வேகமா திரும்பி அவர் தலையில தட்டி விடுறாங்க. ஐயோ என்னாச்சுன்னு அவங்க கேட்டுட்டு இருக்க, ப்ரோ அது சுகன்யாவுக்கு ஆர்டர் பண்ண ஜூஸ் அப்படின்னு ஒரு பையன் சொல்ல, ஐயோ சாரிங்கன்றாரு பாண்டி. ஏய் சும்மா இருடான்ற மேகா, ப்ரோ அது உங்களுக்கு ஆர்டர் பண்ண ஜூஸ் தான், நீங்க குடிங்கன்றாங்க. எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்க வானதியும் வேற வழி இல்லாம சிரிக்கிறாங்க. ரொம்பவே சங்கடமா ஃபீல் பண்ற பாண்டி அங்கிருந்து எழுந்து போக அதையும் ஜாடையா காட்டி சிரிக்கிறாங்க. வானதி எழுந்து போறாங்க. பாண்டி கொஞ்சம் தள்ளி வந்து நிக்க, என்ன பாண்டி இங்க வந்துட்டேன்றாங்க வானதி. ஏய் யாரடி இவங்கெல்லாம் இப்படி படம் காட்டுறானுங்க, அவன் சொன்னதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு அப்படி சிரிக்கிறாங்க, நீயும் கூட சேர்ந்து சிரிக்கிறேங்கிறாரு பாண்டி. அவங்க எல்லாம் ஒழுங்கா தான் இருக்காங்க, நீ தான் ஒழுங்கா இல்லைன்றாங்க வானதி. நான் என்ன ஒழுங்கா இல்ல அப்படின்னு அவர் கேட்க, உனக்கு என்ன வாய் இல்லையா, வாயை திறக்கவே மாட்டியா, ஃபுட் ஆர்டர் பண்ண சொன்னா அப்படி முழிக்கிற, ஏன் உனக்கு ஆர்டர் பண்ண தெரியாதா, எதனாலும் ஓகேன்னு சொல்ற, அவங்க எது கொண்டு வந்து வச்சாலும் சாப்பிட்டுருவியா, மாட்டல்ல, ஆமா இது என்ன சட்டை, எப்பவும் நல்லா தானே ட்ரெஸ் பண்ணுவ, இப்ப ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு வானதி தலையில இருந்து கால் வரையில ஒரு பார்வை பார்த்துட்டு முகத்தை ரொம்பவே அருவருப்பா வச்சுட்டு கேக்குறாங்க. நல்லா தானே இருக்குன்றாரு பாண்டி. நல்லாவே இல்லை, நான் உன்னை ஆட்டோமொபைல் என்ஜினியர்னு சொல்லி வச்சிருக்கேன், அவங்க கேட்கும்போது நீ அப்படித்தானே சொல்லி இருக்கணும், நீ ஆமான்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு வானதி சொல்ல, நான் தான் ஆட்டோமொபைல் என்ஜினியரே இல்லையே, நான் என்னவோ அதை தானே சொல்ல முடியுங்கிறாரு பாண்டி. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது பாண்டி, நீயே பார்த்தல்ல அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு, அதுக்காகவாவது ஏதாவது மாத்தி சொல்லலாம்ல அப்படின்னு வானதி திட்ட பரிதாபமா பாக்குறாரு பாண்டியன். மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கேன், ஷாப்பிங்லாம் போக மாட்டேன், தெருவோர கடையில சட்டை வாங்குவேன், இதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற, இங்க பாரு எங்க அப்பாவும் ஆட்டோ டிரைவர் தான், நான் ஒன்று ரிச் எல்லாம் இல்லை, நீயும் அப்படிதான், நாம 2 பேருமே லோயர் மிடில் கிளாஸ் தான், அதுக்காக நாம இப்படிதான்னு அவங்க கிட்ட காட்டிக்கணும்னு அவசியம் இல்லையே, அவங்களும் நாமளும் ஒண்ணுங்கிற மாதிரி தான் நடந்துக்கணும், உனக்கு இதெல்லாம் தெரியுதா இல்லையா பாண்டி, ச்சே
உன்னை கூப்பிட்டுருக்கவே கூடாதுன்னு இப்ப தோணுது. இந்த கேங்க்ல எனக்குன்னு ஒரு இமேஜ் இருந்தது, அதை நீ காலி பண்ணிட்ட அப்படின்னு வானதி பாண்டியனை வறுத்து எடுத்துட்டு இருக்க. வானதின்னு ஒரு பையன் கூப்பிடுறான். இதோ வர்றேன்னு சிரிச்சுட்டே போறாங்க வானதி. இங்க வா அப்படின்னு அந்த பையன் கூப்பிட வானதி போய் உட்காடுறாங்க. பாண்டி அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அவங்களுக்கு ஆப்போசிட்ல 2 பேரும், அவங்களோட சைட்ல ஒரு பேரும் உட்காந்துருக்க. வானதி தனியா உட்காந்து மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வானதி பாண்டியை திரும்பி கூட பார்க்கல. கொஞ்ச நேரம் நின்று பார்த்த பாண்டி ரொம்பவே சங்கடத்தோட கதவை திறந்துட்டு வெளியே வந்துடுறாரு. உள்ளர நடந்ததை நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோன்னதும் ஹாய் ப்ரோ கடைசியா வந்த ராகுல் சொல்ல, இவரும் கையை கொடுத்து ஹாய் ப்ரோன்றதும் ராகுல்னு சொல்ல, நான் பாண்டின்னு இவர் சொன்னதும் நைஸ் நேம் ப்ரோ அப்படிங்கிறாரு ராகுல். பேரு சுமாரா இருக்குன்னு உன் பாய் ஃப்ரெண்ட் சர்காஸ்டிக்கா சொல்றாரு பாரு அப்படின்னு இன்னொரு பையன் சொல்ல, எல்லாரும் சிரிச்சதும் பாண்டியோட மைண்ட்ல வருது. ஹோட்டலுக்கு வெளியே வண்டியில நின்றுட்டு இருக்க பாண்டி கொஞ்ச நேரம் கழிச்சு யாருக்கோ கால் பண்றாரு. பர்சன் யூ ஆர் காலிங் இஸ் நாட் ஆன்சரிங், ப்ளீஸ் ட்ரை லேட்டர் அப்படின்ற வாய்ஸ் கேட்க, சோழன் பிஸியா இருக்கான், வேற யாருக்கு கூப்பிடுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே நேம ஸ்க்ரால் பண்ணி பாக்குறாரு. அடுத்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணவரு நிலான்ற பேரை பார்த்துட்டு அதுக்கு கால் பண்ண, இங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்க நிலாவோட மொபைல் ரிங் ஆகுது. அவங்க ரொம்ப ஆச்சரியமா எடுத்து பார்த்துட்டு பாண்டி அப்படின்னு உடனே அட்டன் பண்றாங்க. அதுக்குள்ள பாண்டி காலை கட் பண்ணிருக்க நிலாவே மறுபடி கூப்பிடுறாங்க. அவர் அட்டன் பண்ணி ஹலோங்கிறாரு. பாண்டி கால் பண்ணிருந்தீங்களான்னு நிலா கேட்க, ஆமாங்கன்றாரு அவரு. கால் பண்ணிருந்தேன் அவர் சொல்ல, எடுக்கிறதுக்குள்ள கட் ஆகிடுச்சு பாண்டி, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க நிலா. நான் நல்லா இருக்கேன்றாரு அவரு. இங்க வந்ததுல இருந்து எல்லாரும் என்கிட்ட பேசுறாங்க, நீங்க மட்டும்தான் பேசல அப்படின்னு நிலா சொல்ல, அப்படிலாம் இல்லங்கன்றாரு பாண்டி. அவரு அப்படியே தயங்கிட்டு நிக்க, என்னாச்சு பாண்டி, நீங்க ஓகேவான்னு கேக்குறாங்க நிலா. அவரு அப்பவுமே அமைதியா நிக்க, பல்லவன் சொன்னா நீங்க வானதியோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருக்கீங்கன்னு, எப்படி இருந்துச்சு அப்படின்னு நிலா கேட்க, கொஞ்சம் தயங்கிட்டு அந்த விஷயத்த நினைச்சுதான் ஒரு மாதிரி இருக்கேங்கன்றாரு பாண்டி. என்னன்னு சொல்லுங்கன்னு நிலா கேட்க, உங்களை பார்க்க உங்க வீட்டுக்கு வரலாமான்னு கேக்குறாரு அவரு. என்ன கேள்வி இது, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு நிலா சொல்ல, உடம்புல புது ரத்தம் பாஞ்ச மாதிரி இதோ வரேங்க அப்படின்னு கொஞ்சம் வேகமாவே சொல்லிட்டு போனை வைக்கிறாரு பாண்டி. நிலா பேசுறத கேட்டுட்டே அவங்க அம்மா அங்க வர்றாங்க. இந்தா நிலான்னு அவங்க கப்பன் சாசரனிட்ட நிலா வாங்கிக்கிறாங்க. ஆமா யார் வர்றான்னு கேக்குறாங்க அவங்க அம்மா. சோழனோட தம்பி பாண்டி இருக்காருல்ல அவர் தான் வர்றாருன்றாங்க நிலா. என்ன வாண்டி அவனுங்களுக்கெல்லாம் வீட்டுல இருக்கவே மாட்டாங்களா, ஆனா ஊன்னா இங்க வந்துடுறாங்க அப்படின்னு அவங்க அம்மா டென்ஷன் ஆகி கேட்க, அவங்க என்ன பார்க்க வர்றாங்க, நீ தானே சொன்ன அவங்க எப்ப வேணும்னாலும் வீட்டுக்கு வரலான்னு, அப்புறம் என்ன யார் வந்தாலும் ஷாக் ஆகிட்டு இருக்கிற அப்படின்னு நிலா கேட்க, அவங்க அம்மா நொந்து நூடுல்ஸ் ஆகி நிக்கிறாங்க. பாவம்மா அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அவர் குரலே சரியில்லைம்மா அப்படின்னு நிலா சொல்ல, ஆமாண்டி அவங்க வீட்டு பிரச்சனையெல்லாம் இங்கே உட்காந்து தீர்த்து வை, ஆனா அந்த சோழன் கிட்ட இருந்து எதுக்கு டிவோர்ஸ் வாங்கினேன்னு கேட்டா அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடாத அப்படின்னு அவங்க அம்மா கோவப்பட, அம்மா சும்மா இருக்கியா, நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இல்லடின்னு அவங்க அம்மா ஏதோ சொல்ல வர, குக்கர் சவுண்ட் வருது, போ குக்கர் உன்னை கூப்பிடுது என்னன்னு கேட்டுட்டு வான்றாங்க நிலா. உனக்கு பருப்பு போலி பிடிக்குமேன்னு பருப்பை குக்கர்ல வச்சேன், இரு பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவங்க அம்மா உள்ளர போக கொடுத்த காஃபியை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க நிலா. வர்ற பாண்டி காலிங் பெல் அழுத்துறாரு. நிலா காஃபி கப்பை வச்சுட்டு, பாண்டி வாங்க அப்படின்னு கதவை திறந்து விடுறாங்க. பாண்டி வாசப்படியில நிக்க உள்ளர வாங்கன்னு கூப்பிடுறாங்க நிலா. ஒரு அப்பவும் தயங்க, அட வாங்க பாண்டி உட்காருங்க அப்படின்னு நிலா சொல்ல, தயங்கிக்கிட்டே வந்து சோஃபால உட்கார்றாரு அவரு. ஒரு நிமிஷம் இருங்க இதோ வந்துடுறேன் அப்படின்னு நிலா உள்ளர போக பாண்டி மெதுவா தலையை நிமித்தி அப்படியே கண்களை வீட்டை சுத்தி சுழல விடுறாரு. நிலா ஒரு கப் காஃபியோட வந்து இந்தாங்க நீட்ட, இல்ல பரவாயில்லன்றாரு அவரு. அட புடிங்க அப்படின்னு நிலா நீட்ட பாண்டி வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாரு. நிலா கொஞ்சம் தள்ளி உட்கார்றாங்க. அவங்க அம்மா வர்றாங்க. உடனே பாண்டி வேகமா எழுந்து நின்னு, வாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாரு. நல்லா இருக்கேன் நீங்கன்னு கேக்குறாங்க அவங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க, வேற சவுண்ட் வருது பேசிட்டுருங்க அப்படின்னு கதவை சாத்திட்டு அவங்க அம்மா உள்ளர போறாங்க. நிலா பாண்டியவே பார்த்துட்டு இருக்காங்க. அவரு காஃபி குடிச்சு முடிச்சதும் என்னாச்சு பாண்டின்னு கேக்குறாங்க. போன்ல ஏன் உங்க குரல் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நிலா கேட்க, எனக்கு இத யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியலங்க, அவ பண்ணனதுதான் கரெக்டா இல்ல நான் தான் இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறேன் நான் எனக்கு தெரியல அப்படின்னு பாண்டி சொல்ல, வானதிய சொல்றீங்களான்னு கேக்குறாங்க நிலா. ஆமாங்க இன்னைக்கு அவ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன் அப்படின்னு பாண்டி ஆரம்பிக்கிறாரு. என்ன வானதி
உன் பாய் ஃப்ரெண்டு இந்த ஹோட்டலுக்கெல்லாம் வந்ததே இல்லை போல, டிஷ் பேர் சொல்றதுக்கே இவ்வளவு யோசிக்கிறாரு அப்படின்னு ஒரு பையன் சொல்ல மற்றவங்க எல்லாம் கொல்லுன்னு சிரிச்சதும் அவங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னு கேட்க ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு பாண்டி சொன்னதும், ஓ இந்த பங்க்சர்லாம் ஒட்டுவாங்களே அந்த கடையா ப்ரோ அப்படின்னு ஒரு பையன் கேட்டதும், அந்த மாதிரி தானே பாண்டி பதில் சொன்னதையும் நிலா கிட்ட சொல்றாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. அவங்கெல்லாம் கிண்டல் பண்ணது கூட பரவாயில்லைங்க, ஆனா வானதி அவங்க கூட சேர்ந்து சிரிக்கிறாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுங்கிறாரு பாண்டி. கேட்ட நிலாவுக்கும் ரொம்பவே சங்கடமா இருக்கு. அவங்க நடந்துகிட்டது பிடிக்காம தான் தள்ளி வந்து நிக்கிறேன். வானதி எங்கிட்ட வந்து நான் தான் சரியா நடந்துக்கல, நல்லா ட்ரெஸ் பண்ணலன்னு என்ன திட்டுறா. அவங்க என்ன கிண்டல் பண்ணும்போது அவ எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கலாம்லங்க அப்படின்னு பாண்டி கேட்க, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி இருக்கணும் பாண்டி. சாரி, உங்க 2 பேருக்கும் நடுப்புற பிரச்சனை வரணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. நிஜமாவே அவ அந்த இடத்துல உங்களுக்காக நின்று இருக்கணும். அவங்க கூட சேர்ந்து கிண்டல் பண்ணி சிரிச்சு இருக்க கூடாது அப்படின்னு நிலா சொல்ல, அதுதாங்க எனக்கும் தோணுச்சு. மனசு தாங்காம அங்கிருந்து யார்கிட்டையும் சொல்லாம கிளம்பி வந்துட்டேன். என்ன அவ தேடுவாளோன்னு நினைச்சேன், ஆனா அவ தேட கூட இல்ல. இப்ப வரைக்கும் ஒரு போன் கூட வரலங்க. அதான் என்ன பண்றதுன்னே தெரியலங்க அப்படின்னு பாண்டி ரொம்ப பாவமா அழாத குறையா ஃபீலிங்கோட உட்கார்ந்துருக்காரு. பாண்டி, உங்க நிலைமை எனக்கு புரியுது. நீங்க வானதி கிட்ட இத பத்தி பேசுங்க. நீங்க அவகிட்ட எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்லுங்க. உனக்காக தானே வந்தேன். நீயும் அவங்க கூட சேர்ந்து என்னை கிண்டல் பண்ணி சிரிக்கலாமான்னு கேளுங்க. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா பேசுங்க. வானதி கண்டிப்பா புரிஞ்சுக்குவா அப்படின்னு நிலா சொல்ல, அப்ப நான் இதை பத்தி அவகிட்ட பேசலான்னு சொல்றீங்களா? அது தப்பு இல்லை அப்படிதானே அப்படின்னு பாண்டி கேட்க, அதுல ஒரு தப்பும் இல்லை. நீங்க சொன்னாதான் நீங்க ஹர்ட் ஆயிருக்கீங்கன்றதே வானதிக்கு தெரியும். நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கஷ்டப்படாதீங்க. வானதி கிட்ட நிதானமா சொல்லுங்க அப்படின்னு நிலா சொல்ல, இப்ப கொஞ்சம் தெளிவாகிற பாண்டி, சரிங்க நான் போய் பேசுறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, கவலைப்படாதீங்க பாண்டி, இதெல்லாம் வானதி இன்டென்ஷனலா பண்ணிருக்க மாட்டா. நீங்க எடுத்து சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுக்குவான்றாங்க நிலா. சரிங்கன்னு அவரு தலையாட்ட குடிங்கன்றாங்க. அவரும் அப்படின்னு மீதி இருக்க காஃபியை வாய்க்கு கொண்டு போறாரு. அவரு காஃபியை குடிக்க நிலா அவரையே யோசனையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.